காரணமாக இமாச்சலம் சென்றேன். அந்த ஈசனை கோரி தவம் இருந்தேன். அந்த ஈசனையே நம் கருவறையில், அதாவது உன்னுடைய வயிற்றில் சிசுவாக கருத்தரிக்கும்படி வரத்தினை பெற்றுவிட்டேன். அம்மா வரத்தினை பெற்றுவிட்டேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கீங்க. அந்த ஈசன் உன் வயிற்றில் சிசுவாக கருத்தரித்து விட்டார். அப்படியா? இனி முதல் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தும் நான் கொண்டு வந்து அரண்மனையில் சேர்க்கின்றேன். எவ்வித கஷ்டமான வேலை செய்யக்கூடாது. புறப்பட்டு இப்ப நான் யார்? எந்த பவுடர் பண்ணி எனக்கு தெரியாதா? கத்திரிக்கா கால் மூச்ச என்னடா பேசுறீங்க? அவர் இன்மென்ட்னா வேலை செஞ்சாரு. என்ன வேலை செஞ்சாரு? கெச்சடி வேலை. என்ன சொல்றா? ஆந்திரா லாரி ஓடிங்க வந்தானே டேய். என்ன சொல்றா? போனா போறிட்டே அந்த விட்டுற கம்பல்ல. யார நாங்க நல்லவன் நம்பி கம்பல்ல சேரமா அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிக்கறான். பால் எதுவா பால். எந்தே பண்ணிக்கறானே அம்மா. பால். அத்து விட்டு பணம் தெரிசி கட்ட பணம் தேட எடுக்கறான் அப்படியே. எந்தே பசடி அம்மா. ஐயோ ஐயோ. ஏய். வானத்துக்கு முக்கியமா? என் தாயிடம் கொடுத்த பால் கெட்டிடா கெட்டி. ஐயோ என்ன கெட்டியா? என் தாயின் பால் கெட்டியா இருக்க வந்திருக்கீங்க. அட மைதாமா பேசுறீங்க. மைதாமா பேசுறாளா? என்னை பெற்றெடுத்து விட்டு அவள் படும் கஷ்டம் துன்பத்திற்கு ஈடு கிடையாதுடா. ஒரு மகனை பெற்றுவிட்டு அந்த தாயாகப்பட்டவள் இந்த பூலோகத்தில் கஷ்டப்படுகிறாள் பால். கணவன் வாரா மனைவிட சந்தோஷமா இருந்து போயிடுறான். அதன் பிரகாரம் காயாக கழித்து பூவாக பூத்து காயாக கழித்து பழமாக ஒரு மருகை அந்த தாய் படும் பாடு இருக்கின்ற பத்தியா. 300 நாட்கள் கருவில் சுமந்து விட்டு 52 வாரங்கள் நம்ம கருவலை இருட்டறையில் சுமந்து கொண்டிருக்கின்றாளே தாய். அவளுக்கு நிகர்தான் யாருமே கிடையாது. பின்புதான் தாய், அதாவது முதல் தெய்வம் தாய் தந்தை என்று உரைப்பார்கள். அதுக்கு பின்புதான் மற்ற கடவுள். சபாய் என்னடா இருந்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் ஒரு தாய்பாய். இந்த இடத்துல உன்னை நான் பாராட்டேன்டா. பட்டாசு பால் வேணாம். பட்டாசு பாலா? அப்புறம் வேற என்ன? போனோ குமாரே. சனிய சகட. மாமா சாராய கேஸ்ல புடிச்சு போறாங்க போலீஸ். எங்க மாமியா? எங்க அம்மா சாராய. ஏய் பேர் பட்டவளா? இந்த உலகத்திலே எனக்கு உயர்ந்தவள் ஏய் இந்த உலகத்திலே எனக்கு உயர்ந்தவள் யார் என்றால் என்னை பெற்றெடுத்த தாய்தான். நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் ஈடுபட்டாலும் இன்றைய வரை முதல் கண்ணீர் வடிப்பவள் என்னை பெற்ற தாய். பாமர மக்கள் அனைவருமே குழந்தை ஈண்டெடுத்து விட்டால் எப்படி போவார் என்று விடுவது கிடையாது. ஆனால் தாய் தந்தையை பெற்றெடுத்து விட்டு இன்றோ முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். தாயை பெற்றுட்டு அவன் குச்சி விட்டு எங்கன்னா தெருல உலாதி கட்டுட்டான். பணம் இல்லை என்றால் தாயின் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி இறக்க கூட இப்ப கிரகமா இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது என் தாய் என்னை பெற்றது மட்டுமல்லாமல் நல்ல முறையை படிக்க வைத்தால் எனக்கு கஷ்டம் என்றால் முதலில் கண்ணீர் வடிப்பவர் என்னை பெற்ற தாய். என்னதான் இருந்தாலும் தாயை முதல்ல பாத்துக்கிறான் பார். அவன் இந்த பூ உலகத்திலே நன்றாக வாழ முடியுமே தவிர மற்ற யாராலும் வாழ முடியாது. அதனால முதல் தெய்வம் தாயை மதிக்க வேண்டும். எங்க அம்மா சாராய கேஸ்ல இன்னொரு நாளைக்கு சொல்லுவியா? டேய் என் தாய்க்கு ஒரு பிரச்சனை என்றால் என் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவது தவிர ஒரு நாள் விட மாட்டேன். எங்க போற? ஆட்டத்துக்கு வரலையா? டேய் என்ன நேரம் ஆகுதா? சனகோரம் சூத்து மேரிக்குது. 12 மணிக்கு பவுடர் போட்டு வெளிய வந்தேன். நோ இஷ்ட குச்சிட்டு குமரிங்கறடன்ற. என்ன உனால என்ன ஆட்டானப்பா? டேய் எனக்கு அவசியமே கிடையாது போறானேனா? அவசியம் கிடையாது போறேன் போறேன். சரி நீ போனா போ. என்னடா பாட்டு வரீங்களா? டேய் யாரா கேக்குறீங்க? யாரா? சும்மாவே இஷ்ட போடாதீங்க.
ஏதோ எஜமான் சோத போடுங்க அத துண்டு தான் ஒத்து போட்டுங்க பலக்குது நான் என்ன ஏதோ எஜமான் தெரியாத அடிச்சு விட்டேன் கோவப்படலாமா தெரியாம நான் அடிச்சு நீ ஒத்துக்கியா அத அடிச்சு விட்டியா டென்ஷனா கறனி மெட்லா நீ டே மெட்ல நான் மெட்லா என்ன தெரியுமா மெட்லா இங்க பாரு அவங்க பாரு பேண்ட் கூட டவுஸ் மேல பேண்ட் போடுறாங்க என்ன இருக்குடா டேய் இதுதான் போர்படை கவசம் ராஜ உடை என்பார்கள் அத மின்ன குண்டு ஆமா எனக்கு ஆபத்து வர முன்னாடி அது பாதுகாக்கிறதுக்கு வச்சுக்கறேன் முன்னாடி டேய் எனக்கு அந்த கதை தேவல நான் ஆட்டத்துக்கு வர முடியாது நீ வரலனா போ இல்ல அந்த உலகில நீ ஒருத்தன் பபுனு வச்சுக்கறனா ஏய் என்ன டேய் நீ போனால் போ ஒரே போன் கால்ல இந்த மேடை மேல 9 பபுனு வச்சுக்கறவன் இருப்பான் 9 வச்சிட்டு ஆட்டோட போறே டேய் டாடா அடி மாத்தலி பபுனு காதி அது மாதிரி பேச பிய தொட்டு அடிப்பா ஆடா அதெல்லாம் படமா இருக்குடா போடா கேரளா ராஜா எப்படி துண்ணூர் பாப்பாரு ரெண்டு அடி வாங்கிடா டேய் சரி இத விட்டு போறேன்ற இத விட்டு போடா உங்களுக்கு வேறனா தொழில் தெரியும் தீனாத்தியா வேஸ்டியா இது விட்டே ஆயிட்டு தொழில் தெரியும் இதோட வேஸ்டியா வேறனா இதோ வேஸ்டியா வேஸ்ட் பாதியா என்னடா பையா சொல்லி விட்டு கேரளா ராஜா இன்னைக்கு விட்டா வேற தேடி இந்த கம்பெனி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஆட்டாட்டு போகணும் உட்கார வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நூறு நாள் தேதி இல்லைன்னு சொல்லி வைத்தானே ஆடிங்கிற நூறு நாள் தேதி இருந்தா என்ன பண்ணிருப்பா ஊட்ட போய் பத்துருப்ப தேதி இல்லாத காரணத்தால் இந்த கம்பெனி மீண்டும் பார்க்க முடியாது அவர்கள் ஆடக்கூடிய கதையை கண் குளிர பார்க்க வேண்டும் என்று பாமர மக்கள் அமர்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் நிம்மதி நானே டேய் என்னுடைய முகத்திற்கு என்ன என்ன பேசணும் தெரியாமல் கூட பேசிக் கொண்டிருக்கிறாய் இஞ்சி மரபா வித்துக்கிறேன் போய் பாரு தள்ளுவண்டி பாவு கூட வெச்சு சப்போட்டா பாயத்து போட்டுச்சு தள்ள முடியாது தள்ளிங்க சப்போட்டா பாய வெச்சு சப்போட்டா டேய் சம்மதியா அது சப்போட்டாடா டேய் சப்போட்டா 3 ஏய் ஏய் நீ போடா போ என்ன பாஷா அம்மா மீன் விக்கிற வச்சிக்கறா द्रा द्रा அடப்பாய்ங்க டேய் மீன் வாங்கிறோம் மீன் காரனா மொந்தா மீன் அடப்பாய்ங்க அத பாத்து கப்பிக்கறாரா பாரு முடி பாரு எப்படி சிலிப்பிங்குது நான் வந்தது போதும் உங்கட்ட அனுபவிக்கிறதும் போதும் அவன் மாத்துக்கற மாமாக்கு தெரியல வரனே அவன் சுத்தமான ஏன் ஒன்னு சொன்னாய் படிங்க அவர் நேத்து வந்துக்கறாரா அனுபவம் தெரியுமா உங்களுக்கு வாய்ஸ் என்ன உனக்கு என்ன ஆகுது ஐயா கிருகுதையா 38 வயசு எத்தனை கூட போறா பையா நானே இடிச்சுக்குவேன் யார போடாங்க போனால் போகட்டும் இந்த ஆரணி விங்கேஷ் நாடக மன்றத்துல எவ்வளவு பணம் வாங்கிக்கிறேன் 10.25 லட்சம் வாங்கிக்கிறேன் 10.25 லட்சம் வாங்கிக்கிறேன் ஓட்ட ஜான் கிடையாது டேய் அந்த பணத்தை எப்படி திருப்பி கட்ட போறது தெரியல நீ போடா போ அந்த 10.25 லட்சம் எண்ணி இந்த மேடம் மேல வச்சு போயினே இரு யார் வச்சிருப்ப கொத்த சின்ன பையன் பணத்தை கொடுத்து ஏமாத்தல பா தேவட பசங்க சாவ வச்சிருக்காங்க கொக்கறவேவா கொக்கால் போய்டா டேய் என்ன இறங்கற பறா நடிகர் யாதுனா எதெல்லாம் எழுதி சொல்லு எழுதி சொல்லு நல்ல ஓனர் பா தங்கமான ஓனர் நம்ம கம்பெனி வாஜார் மாதிரி ஓனர் மாதிரி யாருமே மாட்டாங்க உண்மைதான் எம்மா துண்டு போடல கேட்டா வாங்கி கொடுவாரு சரி எம்மா பணம் கேட்டாலும் பணத்தை கொடுவாரு சரி என்ன பணம் கொடுவாருப்பா கொக்கால போய் பணத்தை கொடுத்து கணக்கு நோட்ல ஏறாதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது வேற எழுதுறதா எழுதுனா கணக்கு நோட்ல எழுத கூடாது வேற எழுதுனா ஆனந்தல் படிக்கு போ சொல்ல அவங்க சொந்த ஊருக்கு மன்சராபாத் பக்கம் போயிட்டு 4
வெஞ்சு போச்சு என்ன பண்ணுவேன்? அந்த தண்ணி இறக்குற வரைக்கும் நான் எழுதுற கணக்கு இருக்கும். தண்ணி வச்சுட்டா சரி. அந்த பணத்தை யார வச்சு கொடுத்தன்னு கேக்குறேன். உன் பொண்டாட்டி வச்சு என்னடா கொடுத்தோம்? இதுக்கு சாட்சி உன் அம்மாலையும் வச்சுக்கின்னு தான் கொடுத்தோம். கேள்வியா? இந்த வயசுல உங்க அம்மா வந்தீங்கன்னா கோல ஆட்டத்தா? இந்த வயசு உங்க அம்மா வந்தீங்கன்னா கோல ஆட்டத்தானா? சரி போனால் போகிறேன். உலகத்திலேயே வெயில் படாத தொழில் எதுன்னு கேட்டா இந்த நாடகத்துறை தொழில் தான். 6 மணி ஆனாலும் சூரியன் மேல வரக்கூடாதுன்ற சீன் அவரா வீட்டுக்கு போலான்ற கொஞ்ச நேரம் ஆகி போச்சுன்னா கெல்லத்து அடிக்கிறேன். அந்த சூரியன் உன் மேல படுறதுக்கு முன்னாடி வேன்ல போய் உட்காந்துக்கிறேன். இந்த தொழிலை விட்டால் உனக்கு வேற என்ன தொழில் தெரியும் ஐயா? நேத்து பையன் பேர் வராயிடும் என்ன காத்தடிக்கிற பையன் ஏய் வச்சி மலை உண்மையிலே சொல்ல போனா இந்த உலகத்துல சாராய கடைக்காரன் தான் நீ பணக்காரனா இருக்கிறான். மாடி மேல மாடிக்கும் பத்தாது. இப்ப போய் எங்கனா வாங்கின கிடைக்குமா? என்ன வேலை கொடுக்குறேன்? எனக்கு அந்த வேலை தானா? சாகுனங்களை வச்சு சொல்றீங்களா? போடா யார போடாங்க? டேய் உண்மையிலே சொல்ல போனா 3 நேரத்துக்கு போனா சாராயம் கிடைக்குமா? எவ்வளவு கொடுத்தா கிடைக்கும்? எவ்வளவு கொடுத்தா கிடைக்கும்? 250 கொடுத்தா இப்ப கிடைக்காது. பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் கொடுத்தா தான் கிடைக்கும். பாட்டில் திருப்பி கொண்டு போய் கொடுத்தா தான் 10 ரூபாய். அதனால 3 நேரத்துக்கு எதுவுமே கிடைக்காது. சாராய தொழில் செய்துதான் இன்னைக்கு பணக்காரனா இருக்கான். அதனால உனக்கு அருகாமையில் எனக்கு ஏதாவது வேலை இருக்குதா? இந்த நாடக தொழில் சொல்லுவார். போய் பட்டவன புடிச்சு தொண்டை மாறு நோவுது, கண்ணு நோவுது, கால் நோவுது. தவம் இருந்து ஆடி கிடக்குறா. அத வாங்கி போய் ஊசி போட்டா நீ 10வது பழகுது. பக்கத்துல சரி சாராய கடையில் உனக்கு என்ன வேலை? சால்னா கடையில் எனக்கு என்ன வேலை? விக்கிற வேலை. நான் சும்மா சொல்றேன்டா. யாரு நானா? சரி மேல வா. போனால் போட்டோம் அடிக்க மாட்டேன். சத்தியமா இந்த ஜாட்டியால் அடிக்க மாட்டேன். சத்தியமா இந்த ஜாட்டியால அடிக்க மாட்டேன். மீன் விக்கிறதும் சப்போட்டா பாய் விக்கிறது கேட்டாங்களா? டேய் என் பாட்டிக்கு என்ன வயசு என்று உரைத்தாய்? 95 வயது. கடவுள் புண்ணியத்துல 95 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 10 வருடம் கூட உயிரோடு இருப்பா. ஏன் என்று கேட்கின்றாயா? ஒரு மனிதனுக்கு போய் மாம்பாத்தல நானு தடயத்துல போடு. தாவ பண்றாரு. டேய் என்ன ஒரு ஜலல் வச்சிட்டாடா. ஆட்டி லலலா. டேய் ஐயா சமா இதவர 10 வருஷத்துக்கு முன்ன பிரமோனஸ் போறாரு. அவரே இப்பொழுது யாரை பார்க்க வேண்டும்? என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியாகிவிட்டால் என் மனைவியை பார்க்க வேண்டும். புறப்பட்டு ஓடிவா. என்னுடைய வார்த்தை கேட்டு அந்த பிரம்மதேவனின் 5 திறத்திலே ஒரு திறத்தை கொய்த காரணத்தால் உனக்கு பித்தவரி பிடித்து விட்டது. அந்த பித்தவரியை நீக்கியவர் என்னுடைய அன்னை. ஆனா உன்னுடைய கரத்திலிருந்து அந்த பிரம்ம கபாலம் விலகியதா? விலகவில்லையா?
என்னவென்று ஒன்றுமே தெரியவில்லையே. சரி சரி, என்னுடைய சுவாமி சென்ற வழியை சென்று பார்த்தால் அதற்கான வழி கிடைத்துவிடும். இப்போதே சென்று பார்க்கிறேன். இங்கே இருப்பது பிரம்மகபாலம் தானே? அப்படி என்றால் என்னுடைய சுவாமி கரத்திலிருந்து இந்த பிரம்மகபாலம் விலகிவிட்டது. விலகிய பிரம்மகபாலம் பாமர மக்கள் நடக்கும் வீதியிலே விழுந்துள்ளது. என்னுடைய சுவாமியின் கரத்தை பற்றி கொண்டே இந்த பிரம்மகபாலம் இவ்வளவு பேயாட்டம் ஆட வைத்தது. அப்படி இருக்கும்போது பாமர மக்கள் நடக்கும் வீதியிலே விழுந்துள்ளது. பாமர மக்கள் யாராவது கொட்டி எடுத்தால் அப்படி இருந்தாலும் இப்போதே இந்த பிரம்மகபாலம் நடந்து அதோ பெரிய ஆயுள் எடுத்து வீசி இருக்கிறேன். ஆண்டவா, இறைவா, இறைவா, இந்த பிரம்மகபாலத்தை வீசியலாம் என்று பார்த்தால் என்னுடைய கருத்தை பற்றி கொண்டது. என்னுடைய பருத்தை பற்றி கொண்ட காரணத்தால் எனக்கு ரத்தம் உதிரும். ஆண்டவா, இறைவா, பித்தவெளி பிடிக்குதண்ணா. வந்தாய் உருமாறி தங்கினால தாயினுரி மகமாயி அவ மணியனூர் தான வந்த உருமாறி தங்கினால தாயினுரி மகமாயி அவ மணியனூர் தான வந்த உருமாறி உத்திக்காடு எல்லையிலே மகமாயி கொண்டவ
கோவிந்தா உதிரே அண்ணா பித்தி யாருதண்ணா சக்தி என்னுடைய கணவருடைய கரத்தை பற்றி கொண்டு என்னுடைய சாமியுடைய கரத்தை பற்றி என்னுடைய சாமியுடைய கரத்தை விட்டு கீழே இறங்கிவிட்டது. பாமர மக்கள் நடக்கிற வழியிலே கிடைக்கிறது என்று இதை தொட்டி எடுத்து ஓடி என்று சொல்லக்கூடிய கடலிலே வீசலாம் என்று எடுத்தேனே. ஆனால் இப்போது இந்த பிரம்மகபாலமாகப்பட்டது என்னுடைய கரத்தை பற்றி கொண்டது. ஓடி சக்தியாக இருந்த நான் இந்த பிரம்மகபாலம் என்னுடைய கரத்தை பற்றியுடனே அகோர தாயாக எனக்கு பசி, எனக்கு ரத்தம், எனக்கு உதிர என்ன இது? நானோ பித்தி விடுத்து பசி பசி என்று கதறி கொண்டிருக்கிறேன். இந்த சமயத்தில் எனக்கு முன்பதாக ஏதோ ஒரு பெருத்த உருவம் சென்று கொண்டே இருக்கிறது. இப்போது அந்த உருவத்தின் அருகாமையிலே சென்று அந்த உருவத்தை கொன்று அதன் உடலிலே இருக்கக்கூடிய உதிரத்தை வாரி பிடித்து புசித்தால் தான் என்னுடைய கோர பசி எனக்கு தீரும். புறப்படுகிறேன். வழிவகை செய்துவிட்டு இருந்த போதிலும் எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த வைகுண்டத்திலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்தர்களுக்கு காட்டியிருக்க வேண்டும். அது பொழுது எனக்கு முன்பதாக இருந்த அந்த கருத்தூரம் இதோ நின்று கொண்டிருக்கிறது. இப்போது அதை கொன்று அதன் உடலில் இருக்கக்கூடிய உதிரத்தை வாரி உடைத்து கபோர பசெடுத்துக் கொள்கிறேன். உன்னுடைய தங்கைக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாய் அண்ணா. அதான் உருவத்தோடு வந்திருக்கின்றாயே, என்ன காரணம்? என்னுடைய கணவருடைய கரத்தை பற்றி கொடுத்த பிரம்மகபாலம் அகன்று விட்டது. இப்போது பார்த்தாயா அவருடைய கரத்தை விட்டு அகன்ற உடனே அந்த கபாலமாகப்பட்டது பாமர மக்கள் நடக்கிற வழியில இருக்கிறது என்று இதை தொட்டி எடுத்து ஆடிட்டு சொல்லக்கூடிய கடலிலே வீசலாம் என்று எடுத்தேன் அண்ணா. ஆனால் இந்த கபாலம் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டது. எனக்கு அகோர பசி, எனக்கு உதிர வேண்டும், எனக்கு ரத்தம் வேண்டும். என்னுடைய பசியை தீர்த்து வையுங்கள் அண்ணா. பசி தீர்க்கின்றன இல்லை என்று மறுக்கவில்லை. இந்த பிரம்ம கபாலத்தை யாரும் கரம் தொட்டு எடுக்க கூடாது என்று விருத்தி பரமனுக்கா இப்பேற்பட்ட நிலை என்றால் பாமர மக்களின் கண்களுக்கு தென்பட்டு அவர்கள் கரத்தை பற்றிவிட்டால் அவர்களுக்கு என்னாகுமோ என்று பயந்து இந்த பிரம்ம கபாலத்தை உன் கரம் தொட்டு எடுத்தாய். ஆள் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் வீசிடலாம் என்று பார்க்கின்ற வேளையில அந்த பிரம்ம கபாலம் ஒன்று விடுத்து விட்டது. ஆமாம் அண்ணா. இப்பொழுது பித்து வருகிறது உதிரம் நடந்து கொண்டிருக்கின்றாய். உன் உதிரமலை நான் தடுக்கின்றேன். இருந்தாலும் உனக்கு ஒரு கடமை காத்து கொண்டிருக்கிறது தங்க. அண்ணா எனக்கு ஒரு கடமை காத்து கொண்டு இருக்கின்றதா? ஆமா. அது என்னவென்று கூறுங்கள் அண்ணா. தங்க உன்னுடைய கணவர் என் மைத்துனர் எங்கே இருக்கின்றார் தெரியும்? கைலாயத்தில் இருக்கின்றார். தங்க
கைலாயத்தில் இருக்கின்றாரா? ஆ. அதுதான் கிடையாதம்மா. ஏனண்ணா காராளப்பூ பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லாளகண்டன் எத்தனையோ பேருக்கு வாரி வாரி கொடுத்தேன், அன்னதானங்களை செய்தேன், அன்னக்கொடியை ஏற்றினேன். அப்படி இருந்தும் எனக்கு பிறகு நாட்டை ஆளுவதற்கு ஒரு மாலை செல்வம் இல்லை என்பதற்காக உன்னுடைய கணவனுக்கு ஆலயத்தை கட்டி கைலாயத்திற்கு சென்று உன் கணவரிடத்திலே அரிய பெரிய வரவதை பெற்று உன் கணவர் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரவதை வாங்கியிருக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய சுவாமியாகப்பட்டவர் இப்போது எங்கே இருக்கின்றார்? விசாசனியின் வயிற்றில் குழந்தையாக தடுத்திருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, அந்த வல்லாளகண்டன் எப்பேற்பட்ட வரத்தையும் வாங்கினான் தெரியுமா? நீ குழந்தையாக பிறக்கின்ற வேளையிலே இந்த பூமாதேவி மெத்தையாகவும் ஆகாயவாணி என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை பூச்சக்கர கொடையாகவும் வர வேண்டும் என்று வரவதை பெற்றிருக்கின்றனம்மா. உன்னுடைய கணவர் என் மைத்துனர் இந்த பூ உலகிலே பிறந்து விட்டால் இந்த பாராய பிரபஞ்சமே அழிந்துவிடும். ஆகையால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அண்ணா தங்கா, அந்த நிசாசனையின் வயிற்றிலே இருந்து என்னுடைய சாமியாகப்பட்டவர் யோனி வழியாமல் பிறக்க விடாமல் எங்காவது தடுத்தாக வேண்டும். தங்கா, உன்னுடைய கணவன் யோனியின் வழியால் பிறந்து விட்டால் மானிடாக பிறந்து விடுவார். அப்படி இருக்கும்போது உன் கணவரை எப்படி பிறக்க செய்வது தெரியுமா? எப்படி? நிசாசனியின் வயிற்றை கிழித்து அவள் மணிக்குடலை எடுத்து மாலையாக சூடி உன் கணவரை நீ தனமா காப்பாற்ற வேண்டும். அப்படி என் மைத்துனரை காப்பாற்றிய பிறகு தங்க உனக்கு உதிரத்திற்குண்டான வழியை நான் தருகின்றேனம்மா. இருந்தாலும் அந்த காராளப்பூ பட்டணத்திற்கு நீ எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா? தங்க, இந்த உருவத்தோடு சென்றால் பாமர மக்கள் அனைவரும் பார்த்து பயந்து விடுவார்கள். ஆகையால் அந்த வல்லாள கோட்டையை நீ அடைய வேண்டும் என்றால் இப்போது மருத்துவச்சியாக மூதாட்டியாக வடிவெடுத்து செல்ல வேண்டும் அம்மா. ஆகட்டும் அண்ணா. தங்கா, உடைய வார்த்தையை சிறுமேற்கொண்டு இந்த அகார உருவத்தை மாற்றி மூதாட்டியாக உருவம் எடுத்து செல்கிறேன். அந்த வல்லாளகண்ணனை சந்திக்கிறேன். நீங்கள் புறப்படுங்கள் அண்ணா. அடியே வல்லாளகண்ணா, இந்த உலகமே உனக்கு அடக்கமாக வேண்டும் என்று என்னுடைய கணவரையே உன்னுடைய மனைவியின் வயிற்றிலே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை பெற்றிருக்கிறாயா? வரப்பெற்று விட்டாலும் என்னுடைய சாமியாகப்பட்டவனுடைய மனைவிய வயிற்றில் இருந்து பிறந்து விடுவாரா? ஒருபோதும் பிறக்கவே விட மாட்டேன். இப்போதே வருகின்றேன். மூதாட்டியாக உருவம் எடுக்கின்றேன். உன்னுடைய வல்லாளகண்டன் கோட்டையை நான் சந்திக்கின்றேன்.